ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகள் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிற கண்டிஷனில் இருந்தால் கூட அந்த ரோஜா செடியில் வந்து புது தளிர்கள் விட்டு நல்லா நீங்கள் நர்சரியில் வாங்கின மாதிரி அது பூக்கள் பூக்கிறதுக்கு என்னென்ன பராமரிப்புகள் பண்ணலாம், என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடிகளில் குச்சி மட்டும்தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் கொட்டி அந்த தண்டு முதற்கொண்டு குருத்து முதல் கொண்டு கருகள் மாதிரி விழுந்து, இந்த குருத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கருகள் மாதிரி விழுந்து அந்த செடி வந்து தலையாமல் அப்படியே தான் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இலை சுருட்டல், அந்த பூக்கள் வந்து கருகள், வேறு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாவு பூச்சி தொல்லைலாம் அதிகமாக வந்து இருக்கும். அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம வீட்டில் வச்சுருக்க செடி தளிர்கள் விட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்கிறேன், பராமரிப்பு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா செடி இந்த மாதிரி குச்சிகள் இருக்குல்ல, இது வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயுமே செடிகள் பார்த்தீங்கன்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும். அடியில் உள்ள இலைகள் வந்து காஞ்சு போய் அந்த இலைகள் கருகள் விழுந்து இந்த மாதிரி இருக்க செடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த முனியில் மட்டும் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி காஞ்ச முனியில் பார்த்தீங்கன்னா காஞ்ச குச்சிகள் இருந்தால் கூட அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எந்த ஒரு காஞ்ச குச்சியுமே இல்லாமல் நம்ம செடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த பச்சை குச்சிகள் மட்டும்தான் இருக்கணும். வேறு அந்த இலை சூட்டல் மாதிரி இருக்க இலைகள், தண்டுகள், குச்சிகள் இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த இடத்த வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நர்சரியில் வாங்கிட்டு போய் வச்சதாலும் சரி, இல்லை வீட்டில் வந்து அந்த செடியில் வந்து பூக்கள் பூத்து இருந்தாலும் சரி, அதை என்ன செய்கிறாங்கன்னா அந்த பூவை வந்து அழகுக்கு வந்து விட்டுட்டு அந்த காம்புகள் எல்லாத்தையுமே கட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பூக்களை வந்து அந்த கையாலே பறித்து எடுத்துருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த பூக்களை அழகுக்கு விட்றீங்களா, அந்த பூக்கள்லாம் பூத்து கொட்டினதுக்கப்புறம் அந்த காம்புகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் பூவை கையில் ஒடிக்கிறவங்களா இருந்தால் சிஸ்ஸரில் வந்து கட் பண்ணி எடுங்க. நீங்கள் கட் பண்ணி எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடியில் வந்து நல்லா தளிர்களை விட்டு அடுத்தடுத்து தளையும் போது பூக்கள் வந்து நல்லா வந்து பூக்களும் பூக்கும், செடியும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லேசாக ஒரு நோய் தாக்குதல் இருந்தாலும் அந்த செடியோட குச்சிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைன்னா அதுக்கு தகுந்த மெடிசன் வந்து யூஸ் பண்ணணும். அது எந்த மெடிசன்றதை சொல்லுங்கள். இப்போ இந்த கட் பண்ணுற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு மண்ணில் தான், கவரில் தான் இருக்குது. அப்படின்னும்போது அந்த செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உரம் மருந்து அந்த பராமரிப்புகள் பண்ணாமல் விட்டதுனால பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெறும் குச்சிக்கு மட்டும்தான் இருக்குது. இலைகள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கருகள் மாதிரி விழுந்துருச்சு. இந்த லைனில் இருக்க எல்லா செடியுமே இதே பிரச்சனை தான். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செடி குச்சி தளிர்வுக்கு கூட கருகள் மாதிரி வந்து தலையுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செடிகள் டெத் ஆகிற கண்டிஷனில் இருக்க செடிகள்லாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடுறோம். சைடு கிளைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தூர் பகுதியிலேருந்து அரை அடி டிஸ்டன்ஸ் அகலமாக இருந்துச்சுருந்தாலும் சைடில் பார்த்தீங்கன்னா அரை அடி டிஸ்டன்ஸ் வந்து விட்டுறணும். ஹைட்டும் பார்த்தீங்கன்னா அரை அடி விட்டுட்டு ஃபுல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோனோகோட்டாபாஸ் மெடிசன்ற ஒரு மெடிசன் இருக்குது. அந்த மெடிசன் எப்படி யூஸ் பண்ணணுன்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி விசிட் பண்ண முடியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த மோனோகோட்டாபாஸ் மெடிசன்றதை எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி போட்டிருப்போம். எந்த அளவுக்கு எத்தனை மில்லி கலந்து செடிக்கு வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருப்போம். அந்த வீடியோ பார்த்து எப்படி ஸ்ப்ரே பண்ணணுன்ற பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு அந்த மெடிசனை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். இப்போ இந்த குச்சிலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணியிருக்கோன்றது. இது வந்து மதர் பிளான்ட் தான். நீங்கள் கிராஃப்டிங் பிளான்ட்டே வாங்கி வச்சுருந்தாலும் சரி, மதர் பிளான்ட்டில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் சிஸ்ஸரில் கட் பண்ணும்போது ஒரே கட்டிங்ஸில் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிடணும். அந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒடிச்சு விட்ட மாதிரி கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்காது. கட் பண்ணும்போது ஒரே கட்டிங்ஸில் வந்து கட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து அந்த சைடு குச்சிகள்லேருந்து தாராளமாக வந்து தளைஞ்சு வரும். ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டு செகண்ட் வந்து மெடிசன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பிக்கு டிஏபின்னுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கடுகு கூட வந்து சின்னதாக தான் இருக்கும் இந்த டிஏபி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிஏபி சொல்கிறாங்க. அந்த டிஏபிலாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த டிஏபி தான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து கிடைக்கும். சின்னதாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பொடி பொடியாக இருக்குன்றத வீடியோவிலே பார்த்துக்கோங்க. இதே மாதிரி டிஏபி வந்து இப்போ இது வந்து நர்சரியில் வாங்குற ஒரு சின்ன நாற்று தான். இந்த நாற்றுக்கு வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோன்றதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கொஞ்சோண்டு தான் கொடுத்துருக்கோம். ஒரு 2 கிராம் 3 கிராம், ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம்குள்ளே தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன நாற்றுக்கு வந்து 5 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது பெரிய நாற்றாக இருக்குன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சின்ன நாற்றுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிராமுக்கு மேலே போகக்கூடாது. பெரிய நாற்றுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாற்று வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது, செடியோட பிரான்ச் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரே இடத்துல வந்து போட்டுறாதீங்க. அந்த ஃபெர்டிலைசர் வந்து சுற்றி போட்டுருங்க. மண்ணை சுற்றி போட்டுட்டு நீங்கள் அந்த ஃபெர்டிலைசர் மேலே வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஃபெர்டிலைசர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி அந்த மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே போயிடும். அடுத்து போயிடுச்சுன்னு வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். புதுசாக சைடில் பார்த்தீங்கன்னா கிளைகளில் வந்து
தளிர்கள் வந்து எடுக்கும். இப்போ இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ண செடி தான். அந்த கட் பண்ண செடிலாம் பார்த்திங்கன்னா கீழேருந்தே தளிர்கள் வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை முனியை மட்டும் கட் பண்ணி விடுவோம். அப்படி முனியை கட் பண்ணி விடும்போது அந்த சைடில் வந்து முனியில் மட்டும்தான் தளிர் வரும். இப்போ நம்ம கட் பண்ணுற மெத்தடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி குச்சியிலேருந்து மெயினாக தளைஞ்சு வரும். அடி குச்சியிலேருந்து தளைஞ்சு வரும்போது பூக்களோட தன்மையும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூக்களாக வரும். நம்ம ஃபெர்டிலைசர் வந்து இப்போ கொடுத்துருக்க ஃபெர்டிலைசர் வந்து தளையிறதுக்கு தான் கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு 15 நாள் கழித்து இந்த மாதிரி தளைஞ்சு வந்துடும். நம்ம செடிகள் எல்லாமே இந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து தளைஞ்சிருக்கும். இந்த மாதிரி குட்டி அரும்பாக இருக்கும்போது மறுபடியும் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் டிஏபி வந்து கொடுக்கணும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்ட்டு தான். அப்படின்னும்போது இதுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு 10 கிராம் இல்லைன்னா ஒரு 8 கிராம் அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபெர்டிலைசர் வந்து செடி வந்து நல்லா குரோத்திங் ஆகி நல்லா தளையிறதுக்கு. இப்போ கொடுத்துருக்க ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா செடியோட பூக்களை வந்து நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு, அடுத்து வந்து அதிகமான பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து பூக்களோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பூக்களாக வரும். அந்த பூக்களை வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து பெரிய பூக்களாக இருக்குன்றத. இந்த மாதிரி தாராளமாக வந்து பெரிய பெரிய பூவாகவே வரும். நம்ம நர்சரியில் வச்சுருக்க நாங்கள் நர்சரியில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உரம், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மெடிசன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பூ வந்து பெருசாக பூக்கிறதுக்கு, நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்குன்றது வீடியோவிலே தெரியும். இது ஃபுல்லாமே அந்த டபுள் கலர், அந்த கீழே இருக்க டபுள் கலர் எல்லாமே ஒரே செடியில் வந்தது தான். பூக்கள் வந்து இந்த அளவுக்கு தாராளமாக நல்லா பூக்கும். இந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் வந்து இதே மாதிரி வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.